Hello, வணக்கம், welcome back to my channel, guys. So after a long time, series போய்கிட்டு இருக்கிறதுக்கு in betweenல வந்து ஒரு like a project video ஆட் பண்ணியிருக்கேன். லைக் ரொம்ப நாளா வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணணும்னு நினைச்சது, பட் டியூ டு சர்டைன் டிலேஸ் அண்ட் இஷ்யூஸ் இந்த பர்டிகுலர் வீடியோ என்னால் பண்ண முடியாமல் போயிட்டு, பிகாஸ் நானும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். லைக் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்னு, பட் லைக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன், பட் எல்லாமே வந்து ஒரு 5-6 hours அப்படின்ற மாதிரி லைக் பிக் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, பிகாஸ் சீரீஸ் வேற போய்கிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு சைட் பை சைட் ரெகுலர் வீடியோஸ் வேற போகுது. அப்படின்ற போது ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சின்ன ப்ராஜெக்ட் வந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராஜெக்ட் விச் இஸ் in-app chat using React Native and Zigo Cloud. ஸோ Zigo Cloud பற்றி தெரியாதவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்லிடுறேன். ஸோ Zigo Cloud is a complete solution for your all-in-one communication system. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ கால் ஆப் கிரியேட் பண்ணணும், இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் கிரியேட் பண்ணணும், இல்லை in-app chat கிரியேட் பண்ணணும். ஈவன் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்மியூல் இந்த மாதிரி ஆப்லாம் பார்த்துருப்பீங்க. வேற என்னெல்லாம் லிரிக்ஸ் வரும், நீங்கள் அப்படியே அந்த சாங் கூட சேர்ந்து பாடி ரெக்கார்ட் பண்ணுறது. ஈவன் அந்த மாதிரி ஆப்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக வித் ஹெல்ப் ஆஃப் Zigo Cloud கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி Zigo Cloud யூஸ் பண்ணி நம்ம ஒரு in-app chat ஈஸியாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இந்த வீடியோ இருக்க போது, பிகாஸ் ஆஃப் த ஹெல்ப் ஆஃப் Zigo Cloud. ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு பதிலாக இப்போ இதே in-app chat ஃபுல் அண்ட் ஃபுல் நானே கிரியேட் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேக் ஹேண்டுக்கு வந்து ஒரு நோட்.js போட்டு ஒரு சாக்கெட் போட்டு டிபி வச்சு இது எல்லாத்தையும் நானே மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் ஒரு 6 hours ஸ்ட்ரீமாக போயிருந்திருக்கும். பட் தேங்க்ஸ் டு Zigo Cloud, ஸோ அவங்களோட ஹெல்ப்னால நம்மளால இந்த ப்ராஜெக்டை ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் இட். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. தேர் வி கோ. ஸோ என்ன அப்படின்னா வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 மொபைல் ஸ்க்ரீன்ஸ் ஓப்பனில் வச்சுருக்கேன், பிகாஸ் சேட் அப்படின்ற போது 2 ஸ்க்ரீன்ஸ் ஓப்பனில் வச்சுருந்தா நான் சேட் பண்ணுறது உங்களுக்கு லிட்டலாக காட்ட முடியும். ஸோ அதனால ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்து ஒரு ஐடியில் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் யூசர் ஐடி கொடுக்கணும். இட் கேன் பி எனி ஐடி, ரேண்டமாக நீங்கள் ஒரு ஐடி கொடுக்கலாம். அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து யூசர் நேம். ஸோ நான் லாகின் இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன், பட் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ ஒன்ஸ் இங்கேருந்து லாகின் கொடுத்தோன்னே எனக்கு என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்து in-app chat அந்த யூசர் ஐடி இது எனக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து அதே போல் லாகின் பண்ணுறேன். அண்ட் இங்கே எனக்கு கான்வர்சேஷன் சேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ 2 இதுலேயும் ஸ்க்ரீன்லேயும் வந்து நீங்கள் சேட் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நியூ சேட் யூசரோட ஐடி நான் என்டர் பண்ணும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தோடனே எனக்கு என்ன அப்படின்னா வந்து கான்வர்சேஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகிரும். அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா ஹே ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தெரியும் யூரி அப்படின்ற யூசர் நேம், நான் இங்கே கொடுத்த யூசர் நேமில் இருந்து ஹே ஃபோக்ஸ்ன்னு மெசேஜ் வந்துருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இங்கேருந்து ஐ கேன் சி லிட்ரலி. அண்ட் இதில் இருந்து டோன்ட் forget to like and subscribe கொடுத்துட்டு சென்ட் கொடுக்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக டோன்ட் forget to like and subscribe அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வரும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி ரியல் டைமில் நடக்குது. ஸோ ரியல் டைம் சேட் in-appல வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வருது, ஸோ in-appல இருக்கக்கூடிய சேட் மெசேஜஸை நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இதில் பார்த்துருக்கோம், பட் வித் ஹெல்ப் ஆஃப் Zigo Cloud அதை எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோக்ஸ் இதான் நமக்கு இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் பண்ண போகிற ப்ராஜெக்ட். ஸோ இஃப் யூஆர் எக்ஸைட்டட் மறக்காம வீடியோ ஃபுல்லாக இருந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ ஒரே ஒரு எமுலேட்டர் மட்டும் இதில் வச்சுட்டு
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நான் ஒரு புது ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே இருந்து அதுக்கு npx at react-native-community/cli at latest அப்படின்னு சொல்லிட்டு init அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஸோ இங்கே இருந்து ப்ராஜெக்ட் நேம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் Zigo ஆப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்தோன்னே இது பேசிக்காக எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு பிராண்ட் நியூ ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிடும். ஸோ ரியாக்ட் நேட்டிவை பற்றி நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செகண்ட் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெக்கியோட டெக்கி அப்படின்ற கோர்சஸ் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு கம்ப்ளீட் ரியாக்ட் நேட்டிவ் கோர்ஸ் 12 hours கோர்ஸ் கம்ப்ளீட்லி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை எடுத்து லேர்ன் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ரியாக்ட் நேட்டிவ் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும், விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ் லேர்ன் பண்ணி அலாங் த கோர்ஸ் நீங்கள் 2 to 3 ப்ராஜெக்ட்ஸும் பில்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் 199 rupeesல அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் லிட்டரலாக அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற எல்லா கோர்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து ரியாக்ட் நேட்டிவ் தான் இப்போ நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் வித்தவுட் எனி ஃப்ரேம் ஒர்க். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்டை எக்ஸ்போ அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு நான் கிரியேட் பண்ணலாம். பட் இங்கே என்ன அப்படின்னா வந்து நான் நார்மலாக எக்ஸ்போ இல்லாமல் blatant blank நியூ ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணோன்னா இங்கே பார்த்தாலே தெரியும் லிட்டரலாக எனக்கு வந்து எல்லா செட்டப்பும் இருக்குது அண்ட் எவ்ரி திங் இஸ் ஹியர். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். npm run android அப்படின்ற கமாண்ட் கொடுத்தா இது இந்த அப்ளிகேஷன் எனக்கு என்னோட ஆண்ட்ராய்டு ரன் ஆகிட்டு இருக்க எமுலேட்டரில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும். So installing the app, let's wait. So it will take some time. ஸோ பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து பேசிக்காக நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான நேட்டிவ் மாடியூல்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகி ஆப்போ எமுலேட்டரில் இன்ஸ்டால் ஆகி நமக்கு ரன் ஆகணும். ஸோ லிட்டரலாக லைக் 4-5 minutes அட் மேக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கிவ் இட் த டைம். அண்ட் இந்த மீன் டைமில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். என்னடா நீ சும்மா சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் அது நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 17,000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கும். இன்னும் 3K ஆல்மோஸ்ட் 3,000 மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடலாம். ஸோ ப்ளீஸ் கைஸ், ஸோ அந்த 3,000 மார்க் ரீச் பண்ணுறதுக்கு ஸோ எப்படியாவது இந்த இயர் எண்டுக்குள்ளே ஸோ இயர் எண்டுக்கு லிட்டரலாக வந்து இன்னும் அக்டோபர், ஸோ நவம்பர், டிசம்பர் இன்னும் ஒரு 3 months இருக்குது. ஸோ 3 monthsக்குள்ளே எப்படியாவது 3,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டா ஸோ கோயிங் இன்டு த நியூ இயர் நம்ம 20,000 சப்ஸ்கிரைபர்ஸோட லைக் இன்னும் கொஞ்சம் பிக் கம்யூனிட்டியாக உள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து I've gotten an error saying like Gradle install build failed with an exception. Okay. So unknown API level device is offline. Okay. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது நெட்வொர்க்கில் வந்து ஏதோ பிரச்சனை ஆகுது அப்படின்றது. ஸ்டாப் பண்ணிட்டு லெட் மீ ட்ரை அகெயின். ஸ்டாப் பண்ணிடுறேன். எதுக்காகனா என் மொபைல் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுது, பார்த்தீங்கனாலே தெரியும்.
ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷோ யூ கைஸ் எவ்ரி திங். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா லிட்டரலாக இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியணும். அதுக்காக தான் ஐம் லிட்டரலி ஷோயிங் யூ எவ்ரி திங். ஓகே, இந்த மாதிரி இஷ்யூ எனக்கு வருது, உங்களுக்கும் இது வரலாம் அப்படின்னு. பிகாஸ் நான் இந்த பார்ட்லாம் கட் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் அப்படியே ஹைட் பண்ணிட்டு இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நான் பண்ணோன்னே வந்துட்டு அப்படின்னு உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணிடலாம். பட் தட்ஸ் நாட் மை மோட்டோ. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எரர்ஸ் வரும், இஷ்யூ வரும். அது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் சம் கைண்ட் ஆஃப் அப்டேட் ஏதோ ரன் ஆயிருக்கு போல. ஸோ அதனால ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். Once restart on we can continue further. And in the meantime, let's see, almost there. So folks, நீங்க யாராவது என்னோட ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இப்போ கம்ப்ளீட்லி வந்துட்டு டொமைன் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா வேற ஒரு ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் ஃப்ரெஷர் ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே டாப்ல தெரியுற, ஸோ இங்கே டாப்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வரும். அதில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோட பர்சனல் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப்ல ஜாயின் பண்ணலாம். அதுவும் தமிழில் என்கிட்ட இருந்து பர்சனலாக நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து Bootstrap, Git, GitHub, Node.js, React, MongoDB, Firebase, Express, more technologies, லைக் லிட்டரலாக வந்துட்டு ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் மேலே இருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஆல்ரைட், ஸோ இந்த மாதிரி ஆப் டெவலப்மெண்ட் இதுக்கு தான் வந்து இஷ்யூ ஆகுது அப்படின்னா வி அப்கிரேடட் அவர் சிஸ்டம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். பிகாஸ் டைம் வி ஸ்டார்டட் ஒரு 3.5 years பேக் மொபைல் ஆப்லாம் வந்துட்டு நம்ம விண்டோஸில் இருந்து லைக் அது லிட்டரலாக ஒரு 8 GB ரேம் இருக்க சிஸ்டம் அதுலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தோம். அது ரொம்ப ஹேங் ஆகுதுன்னு தான் நம்ம வந்து லிட்டரலாக லைக் 16 GB ரேம் மோர் கோர் மோர் GPU இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம்க்கு அப்கிரேட் ஆனோம். And still here we are facing the same issue. Android Studio and system overheat ஆகி apps run ஆகாம இருக்கிறது. It's like a kind of never ending story. I think I'll just close this. Maybe like ரெண்டு எமுலேட்டர் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால கூட இருக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு எமுலேட்டர் வச்சு வில் பில்ட் அண்ட் ஃபினிஷ் த அப்ளிகேஷன் அண்ட் தென் நம்ம ரெண்டு எமுலேட்டர் ரன் பண்ணலாம். பிகாஸ் எதுக்காகனா எனக்கு ஒவ்வொரு வாட்டி ரீலோட் ஆகும் போதும் லிட்டரலி ரெண்டு எமுலேட்டர்லேயே எனக்கு வந்துட்டு ரீலோட் ஆக ட்ரை பண்ணும். அதுக்காக தான் me open Android Studio. And virtual device manager. Starting. ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. லெட்ஸ் வெயிட். ஸோ இந்த மீன் டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ரியாக்ட் நேட்டிவ் ஆப்பில் வந்து நம்ம சின்ன க்ளீனாக ப்ராசஸ் பண்ணிடலாம். எதுக்காகனா பை டிஃபால்ட்டாக வந்து என்னோட ரியாக்ட் நேட்டிவ் ஆப் வந்து இட்ஸ் கிரியேட்டட் வித் டைப் ஸ்கிரிப்ட். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு RNFES அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ ஒரு பேசிக் ரியாக்ட் நேட்டிவ் ஆப் கிரியேட் ஆகிடும். இங்கேருந்து app.tsxக்கு பதிலாக ஜஸ்ட் app.js அப்படின்னு ஃபைல் நேம் மாற்றிட்டு இங்கேருந்து இந்த tsconfig.js ஃபைல் ஜேசான் ஃபைலை ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் மற்ற எல்லாமே எனக்கு ப்ராப்பராக தான் இருக்கும். ஸோ மற்ற எல்லாத்தையும் அப்படியே லீவ் பண்ணிடலாம். So still emulator is like too heat. ரன் ஆகிட்டு இருக்க வேற ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறேன். பிகாஸ் எதுக்காகனா சிஸ்டமில் லைக் லிட்ரலாக
நிறைய டிவைசஸ் அண்ட் ஸ்டப்ஸ் ரன் ஆயிட்டு இருக்குது. ஓகே, ஒவ்வொரு அப்ளிகேஷனாக க்ளோஸ் பண்ண எமுலேட்டர் வந்துட்டு இங்கே ரன் ஆகுறது எல்லாம் தெரியுது. ஓகே ஃபைன், இதெல்லாம் க்ளோஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண முடியுமோ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரைட், யூடியூப் வருதான்னு பார்ப்போம். பிகாஸ் நெட்டு கனெக்ட் ஆயிருக்கா மொபைல் ஃபோனில் அப்படின்னு செக் பண்ணணும். ஆல்ரைட், யூடியூப். ஓகே, யூடியூப் வருது. ஸோ ரன் ஆகுது. லெட்ஸ் க்ளோஸ் எவ்ரி திங். ஆல்ரைட், எமுலேட்டர் எவ்வளோ ஹேங் ஆகுதுன்றதை பார்க்கலாம். லிட்ரலி இவ்வளோ இதையும் தாண்டி தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு உங்ககிட்ட வந்து சேருதுன்னா அதுக்கு இடையில இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. லைக் இதெல்லாம் பிகாஸ் ஒரு ரியாக்ட் நேட்டிவ் ஆப்பை வந்து பண்ணி அதை வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். லைக் நிறைய பேர் கேட்டேன், இப்போ ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து நிறைய வீடியோஸ் பண்ணுங்கன்னு. பட் அது பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பட வேண்டியது இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவிலேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷோ யூ கைஸ். லைக் இந்த ஒரு மீம்ல ஒரு இட்ஸ் நாட் அ ஜோக் பிரதர் அப்படின்ற மாதிரி லிட்டரலா வந்துட்டு லைக் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். ஸோ இது பரவாயில்ல, சம்டைம்ஸ் நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், ஒரு 2-3 hours உட்காந்து பில்ட் பண்ண பிறகு டக்குன்னு ஆப் கிராஷ் ஆயிரும். என்ன ஆச்சுன்னே தெரிஞ்சிருக்காது, கோட்ல மிஸ்டேக் இருக்காது, கான்ஃபிகரேஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் என்னன்னு பார்த்தா எமுலேட்டர்ல பிரச்சனையா இருக்கும். பட் அது எமுலேட்டர்ல பிரச்சனை எப்போதுமே சொல்லாது, அதுக்கு பதிலாக நம்ம கோட்ல பிரச்சனை இருக்க மாதிரியே காமிக்கும். லைக் ஆண்ட்ராய்ட் கான்ஃபிக் சரியில்லை, iOS கான்ஃபிக் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கோட மிஸ்டேக் சொல்லிடுமா. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ கோட்ல தான் ஏதோ தப்பு இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு ரொம்ப நேரம் தேடுவோம், கிடைக்காது. சரி இந்த ப்ராஜெக்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஓரமா வச்சுட்டு அடுத்த இது போயிடும். லிட்டரலா இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா அட்லாஸ்ட் வி காட் இட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அட்லாஸ்ட் ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நவ் இப்போ என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் கோ டு ஜீகோ கிளவுட். ஸோ ஜியோ கிளவுட் லிங்க்கும் நான் வந்து கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் அண்ட் வீடியோ சாட் ஏபி இன்டிகிரேட் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்வில்லியோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ட்வில்லியோக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். லைக் வித் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மியூல் இந்த மாதிரி இது கூட நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். என்ன அப்படின்னா இப்போ ஸ்மியூல் மாதிரி ஆப்லாம் கிரியேட் பண்ணணும் யோசிக்கலாம், இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. பட் லிட்ரலாக இங்கே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அண்ட் இவங்களோட ஃப்ரீ பிளான்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு அப் டு 10,000 ஃப்ரீ மினிட்ஸ் கொடுக்கறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை யூஸ் பண்ணியே நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ப்ரோட்டோடைப் ஆப் பில்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் ஜியோ கிளவுட் யூஸ் பண்ணி அதை பில்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ப்ரோட்டோடைப் உங்களுக்கு இஃப் யூஆர் வேலிடேட்டட் ப்ரோட்டோடைப் வேலிடேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து இன்னும் ஃபர்தராக ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் ப்ராடக்டாக கூட வித் ஹெல்ப் ஆஃப் ஜியோ கிளவுட் நீங்கள் பில்ட் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் லாக் இன். ஐ ஹோப் ஐ ஹாவ் அன் அக்கௌண்ட்.
All right. Okay. Login. ஓகே லாகின் ஆயிட்டு ஸோ நீங்கள் லிட்டரலாக ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஐ எம் யூஸிங் திஸ் ரெகுலர்லி. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஸோ இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லிட்டரலாக நீங்கள் என்னென்ன இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ யூ கேன் லிட்டரலி சி லைக் வாய்ஸ் வீடியோ கால், வீடியோ கான்ஃபரன்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் ஆடியோ ரூம், லைக் கிளப் ஹவுஸ் ஆப் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இது கிரியேட் பண்ணலாம். ஒன் டியூட்டரிங்க்கு வந்துட்டு நீங்களே ஒரு ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். டெலி ஹெல்த்து கிரியேட் பண்ணலாம். இன்னும் லைக் அட் சேம் டைம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம்லலாம் இருந்தால் லைக் 2 பேர்ட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரே மூவியை வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ அந்த வாட்ச் டுகெதர் ஆப்ஷன், கேம் ஸ்ட்ரீம் பண்ணுற ஆப்ஷன், ஆன்லைன் கெரோக்கி, லைக் 2 பேர் சேர்ந்து ஒன்றா பாடிட்டு அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, லைவ் ஷாப்பிங், இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஜஸ்ட் வித் தேர் எஸ்டிகே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இங்கே பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஜிகோ கிளவுடோட எஸ்டிகே அண்ட் அவங்களோட யூஐ கிட் இந்த ரெண்டும் இருக்கிறதுனால நீங்கள் என்ன அப்படின்னா எந்த கோடையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் எழுதணுன்ற அவசியமே கிடையாது. ப்ரோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் கோட் எழுத மாட்டீங்கன்னா ஸ்டில் வி ஆர் கோனா ரைட் கோட். பட் என்ன அப்படின்னா வந்து அவங்களோட எஸ்டிகே யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஐயை நீங்களே பில்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து எஸ்டிகே வேணும் யூஐயும் அவங்களே கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா ஸோ ஜிகோ கிளவுட் என்ன அப்படின்னா உங்களுக்கு யூஐ கிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த யூஐ கிட்ட யூஸ் பண்ணுறது மூலயமா லிட்டரலாக உங்களுக்கு எல்லா யூஐயும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் யூஐயையும் பில்ட் பண்ண வேண்டாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ட்ரூ. ஸோ அதனால தான் நான் ஜியோ கிளவுட் வந்துட்டு ஐ ஹவ் சஜஸ்டட் இட் அ லாட் பிகாஸ் இட்ஸ் ரியலி குட். நான் பார்த்து யூஸ் பண்ணதில் இட்ஸ் ரியலி குட். எதுக்காக எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்குன்னா இப்போ நீங்கள் ஓனாக வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய ப்ராடக்ட் ஒன்று பில்ட் பண்ண நினைக்கிங்க. பட் அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு இன்வெஸ்டர்கிட்ட காமிக்கிறதுக்கோ இல்லை அப்படின்னா வந்து உங்கள் பார்ட்னர்ட்டையோ இல்லை வேற ஏதாவது இன்னும் சம் கைண்ட் ஆஃப் சீனியர் மெம்பர்கிட்ட காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஜியோ கிளவுட் யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ண முடியும் லைக் வித்தின் அ வீக்லேயே. ஸோ அதை பார்க்கும்போது இட்ஸ் ரியலி குட் பிகாஸ் எதுக்காகனா அவங்க ஃப்ரீ பிளானும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா இல்லை நீங்கள் பே பண்ணாதான் இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்க எல்லாமே எத்தனை பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எதுக்காகனா ஆன்லைன் கெரோக்கி, லைக் டெலி ஹெல்த்து, வாட்ச் டுகெதர் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து லிட்டரலி இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி. ஸோ அதனால டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ஆப் சாட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ கான்ஃபரன்சிங், லைவ் ஸ்ட்ரீமிங், வாய்ஸ் அண்ட் வீடியோ கால் இது மூணுமே பண்ணியிருக்கோம் ஆன் வெப்சைட், மொபைல் ஆப் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது இன்ஆப் சாட். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ப்ராஜெக்ட் நேம் YT Zigo chat கண்டினியூ கொடுத்துட்றேன். ஆல்ரைட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இந்த மீன் டைம்ல ஜிகோ கிளவுடோட வெப்சைட்டுக்கு போனேன் அப்படின்னா ஸோ இங்கேருந்து அவங்களோட யூஐ கிட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அவங்களோட யூஐ கிட் வந்து இட்ஸ் ரியலி குட். டு பி ஃப்ராங்க் இட்ஸ் ரியலி குட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க யூஐ கிட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ அந்த ஸ்மியூல் மாதிரி ஆப்புக்கான யூஐ கிட் எப்படி இருக்குது, வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்புக்கான யூஐ கிட் எப்படி இருக்குது. லைக் நிறைய பேர் வந்து ஸ்மியூல் தெரிஞ்சிருக்கும். அதே போல் ஸ்டார் மேக்கர்னு ஒரு ஆப் உண்டு. ஸோ ஸ்டார் மேக்கர் என்ன அப்படின்னா தேர் லிட்டரலி யூசிங் ஜியோ கிளவுட். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் விசிங் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேம் குரூப்னா அது எப்படி இருக்கும். ஸோ லிட்டரலாக என்ன அப்படின்னா யூஐயும் வந்துட்டு அவங்க கொடுக்குற யூஐ கிட் என்ன சிலர் வந்துட்டு சும்மா பேருக்கு ஏனோ தானோன்னு கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க கொடுக்குற யூஐ கிட் வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும் அண்ட் இட்ஸ் ரியலி குட். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா யூஐ கிட்ஸ் செக் பண்ணனா ஸோ அவங்களோட யூஐ கிட் எந்த மாதிரி இருக்குது. கோ லைவ் இன் ஜஸ்ட் 30 minutes with their UI kits which is literally true. அதுதான் இன்னைக்கு நம்மளும் பண்ண போகிறோம். அவங்க யூஐ கிட் யூஸ் பண்ணி தான் நம்மளும் வந்துட்டு இன்னைக்கு இந்த வெப்சைட்டை ஆப்பை கிரியேட் பண்ண போகிறோம். பிகாஸ் அவங்க யூஐ கிட் வந்து போத் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்ட்ராய்டுக்கு தனியாக, ஐஓஎஸ்க்கு தனியாக, ரியாக்ட் நேட்டிவ் தனியாக, ஃப்ளட்டர் தனியாக, லிட்டரலாக தே ப்ரொவைடட் ஃபார் எவ்ரிதிங்.
ஸோ ஒன் டு ஒன் கால்ஸ்னால் எப்படி இருக்கும், குரூப் கால்ஸ், வீடியோ கான்ஃபரன்சிங், லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ நம்ம ஆல்ரெடி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கோம். ஸோ அது இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் ஐ ஹவ் டன் இன் மை சேனல். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இந்த இன்ஆப் சேட் தான். ஸோ லிட்டரலாக வந்துட்டு வித்தின் 30 minutes as they have mentioned நம்ம வந்து இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ ரியாக்ட் நேட்டிவ்க்கான கிட்டு வந்து இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்கும், என்ன ஏது அப்படின்றது எல்லாமே. ஸோ இந்த சேட் கிட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காம்பனண்ட் ஓவர்வியூ கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதில் யூஐ காம்பனண்ட், கான்வர்சேஷன் காம்பனண்ட், மெசேஜ் காம்பனண்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ லிட்டரலாக என்னென்னா இந்த லிஸ்ட்டு இதை கிரியேட் பண்ணுற எல்லா காம்பனன்ட்ஸையும் அவங்களே வச்சுருக்காங்க. நம்ம ஜஸ்ட் என்ன அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணால் போதும். விச் இஸ் ட்ரூ, விச் இஸ் லிட்டரலி ட்ரூ. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து நம்ம சர்டைன் திங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் எதுக்காகனா இதில் எனக்கு பேஜினேஷன் இதெல்லாம் தேவை. ஸோ ஆப்வியஸ்லி நான் அதையுமே கொண்டு வரணும். இங்கே பார்த்தாலே தெரியும் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணும் நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜீகோ க்ளவுட் சேட் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜீகோ க்ளவுட் /zimkit-rn அப்படின்ற இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு பிறகு ஜீகோசிம் ரியாக்ட் நேட்டிவ், ரியாக்ட் டெலிகேட் காம்பனன்ட், ரியாக்ட் நேவிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து அவங்க அந்த நேவிகேஷனுக்கான ஸ்க்ரீன்ஸையும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸோ அதுக்கான செட்டப்பையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதுவும் நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் அவங்க லிட்டரலாக வந்து நமக்கு தேவையான கோடையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் ஸோ என்னென்ன செட் பண்ணும், என்னென்ன தேவை அப்படின்னு. அண்ட் இதை பேஸாக வச்சு தான் வந்து இந்த ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் டைவ் டீப் இன் டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஆப் நேவிகேஷன் செட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே எனக்கு என்ன அப்படின்னா வந்து லிட்டரலாக ஆப் navigation.js. ஸோ இதில் எனக்கு 3 பேஜ் இருக்க போகுது. ஒன்று அஃப்கோர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த லாகின் பேஜ், இன்னொன்று ஆக்சுவல் அந்த ஹோம் பேஜ், அதாவது லாகின் பண்ண பிறகு இருக்கக்கூடிய அந்த சேட் கான்வர்சேஷன் எல்லாமே பார்க்குற பேஜ். அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஆக்சுவல் மெசேஜ் பேஜ். ஸோ இதை என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்க்ரீன் சைஸ் ஓகே திஸ் ஷுட் பி குட். ஸோ import from at react navigation native stackல இருந்து create native stack navigator import பண்ணிக்கிறேன். and இதுல export default function app navigator அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் செட் பண்ணிடலாம். on stack is equal to create native stack navigator and இங்க இருந்து stack dot navigator அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல நேவிகேஷனுக்கு தேவையான எல்லா ஸ்க்ரீனையுமே நான் செட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் stack dot screen ஆப்ஷன்ஸ்ல ஹெடர் ஷோன் வந்து ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடுறேன். பிகாஸ் எதுக்காகனா இதுல இருக்க டிஃபால்ட் ஹெடர் எனக்கு தேவை கிடையாது. அண்ட் இங்க இருந்து அப்கோர்ஸ் எனக்கு தேவையான பேஜஸையும் வந்து நான் கிரியேட் பண்ணும். ஸோ இங்க இருந்து நியூ ஃபோல்டர் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஹோம் பேஜ் home screen.js and then login screen.js
கிரியேட் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நேம் லாகின் ஸ்க்ரீன் அண்ட் காம்பனண்ட்ல வந்து லாகின் ஸ்க்ரீன் மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்தது ஸ்டாக் டாட் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்ல ஹெடர் ஷோன் ஃபால்ஸ், நேம் வந்து ஹோம் ஸ்க்ரீன், காம்பனண்ட் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு செட் பண்ணிடுறேன். அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் த மெசேஜ் ஸ்க்ரீன். அண்ட் மெசேஜ் ஸ்க்ரீன் என்ன அப்படின்னா லிட்டரலாக நம்ம கிரியேட் பண்ண போகிறது இல்லை, அவங்களே அதை வச்சுருக்காங்க. எஸ், ஸோ இதுக்காக தான் நம்ம ஜீகோ க்ளவுடோட யூஐ கிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே இருந்து ஸ்டாக் டாட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆப்ஷன்ஸ் ஹெடர் டோன் ஃபால்ஸ், நேம் மெசேஜ் லிஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காம்பனண்ட் மெசேஜ் லிஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது எங்கேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் ஜீகோ கிளவுட் ஜிம்கிட் ரியாக்ட் நேட்டிவ்ல இருந்து மெசேஜ் லிஸ்ட் பேஜ் இம்போர்ட் பண்ணி இதில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் லைக் தட். ஸோ ப்ரிட்டி மச் இது எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இது எனக்கு டன். இப்போ என்ன அப்படின்னா ஆப் டாட் ஜேஎஸ்ல போயிட்டு நான் இந்த நேவிகேஷனை செட் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருந்து ஸோ எப்போதுமே நேவிகேஷன் கண்டெய்னருக்குள்ளே தான் என்னோட நேவிகேட்டர் இருக்கணும். ஸோ இதில் போயிட்டு ஆப் நேவிகேஷன் மென்ஷன் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு என்னோட எமுலேட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரீஃப்ரெஷ் ஆகுது. ஓகே, என்னோட ஆப் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தோன்னா தெரியும், லைக் ஆண்ட்ராய்டுக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆண்ட்ராய்டு ஆப் சோர்ஸ் மெயின் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல்ல இந்த அப்ளிகேஷனுக்கு மேலே இந்த இதெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். ஆண்ட்ராய்டு ஆப் சோர்ஸ் மெயின் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்டில் இந்த இன்டர்நெட்டுக்கு கீழே இந்த ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். ஆல்ரைட். ஸோ ஒன்ஸ் அதை ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ என்னென்னா npm run ஆண்ட்ராய்டு கமாண்ட் கொடுத்து திருப்பி அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறேன் என்னோட எமுலேட்டருக்கு. லெட்ஸ் see. ஆல்மோஸ்ட் பில்ட் ஆகிட்டு ஓகே. ஸோ ஃபோக்ஸ் இந்த மீன் டைமில் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆல்மோஸ்ட் gonna build. So once இது build ஆயிட்டு அப்படின்னா we can start building from the login page. Alright, வந்துட்டு
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து என் ஆப்போட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப் ஐடி அண்ட் ஆப் சைன்இன் கீ தேவை. ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்து தனியாக let's say config.js அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுட்டு const app config அப்படின்னு சொல்லிடுறேன். இதுல இருந்து app id and then app sign இந்த ரெண்டுமே எனக்கு தேவை. இங்க இருந்து app config டிஃபால்ட்டா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப் ஐடி அண்ட் ஆப் சைன் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கு போனீங்கன்னா ஸோ இங்கே இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இன் ஆப் சாட் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இதில் உங்களோட ஆப் ஐடி இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆப் சைன். ஸோ ஆப் சைன் சர்வர் சீக்ரெட் கால்பேக் சீக்ரெட் இது எதையும் வந்துட்டு யார்ட்டையும் காமிக்காதீங்க. பிகாஸ் அது யாருக்கிட்ட இருந்தாலும் லிட்ரலாக அவங்களால உங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ வாட் ஐம் கோனா டு இஸ் அந்த ஆப் சைனை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆப் சைனை நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நான் காப்பி பண்ண அந்த ஆப் சைன் வேல்யூவை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னால் அந்த வேல்யூ உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ அதனால அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். கான்ஃபிகர் ரைட். நான் வேல்யூ காப்பி பண்ணி எடுத்துட்டேன் அண்ட் என்னோட கான்ஃபிக்லேயும் அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து லாகின் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் இப்போ அப்ளிகேஷனை ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே லிட்டரலாக என்கிட்ட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் லாகின் பேஜ். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வியூ, இதில் இன்னொரு வியூ, இதில் டெக்ஸ்ட் இன்புட் அண்ட் இன்னொரு டெக்ஸ்ட் இன்புட். பிகாஸ் எனக்கு யூசர் ஐடி அண்ட் யூசர் நேம் ரெண்டு ஃபீல்ட்ஸ் வாங்கணும். ஸோ அது ரெண்டுத்துக்கும் இது பண்ணிட்டு இங்கேருந்து என்ன அப்படின்னா const user id state variable create பண்ணிடலாம். user id and initially அது எம்டியா இருக்க போகுது. அண்ட் அதே போல யூசர் நேம் அண்ட் இதையும் எம்டியா இது பண்ணிடலாம். இப்போ என்ன அப்படின்னா வந்து ஸோ பேசிக்காக நான் வந்து இந்த ஆப் ஐடி அண்ட் ஆப் சைனை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஜிம் கிட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்னன்னா டைரெக்டாக ஒரு யூஸ் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதுல இருந்து ஸோ ஜிம் கிட்ட ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டு zimkit டாட் init ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இதில் ஆப் கான்ஃபிக் இம்போர்ட் பண்ணும். ஸோ ஆப் கான்ஃபிக் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் ஆப் கான்ஃபிக் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் கான்ஃபிக். ஸோ இங்கேருந்து ஆப் கான்ஃபிக் டாட் ஆப் ஐடி கமா ஆப் கான்ஃபிக் டாட் ஆப் சைன் அப்படின்னு ரெண்டையும் கொடுத்துட்றேன். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஜிம் கிட்ட இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இந்த கிட்ட இனிஷியலைஸ் ஆனால் தான் என்னால் ஃபர்தராக வந்துட்டு அதோட யூஐ எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அதை பண்ணதுக்கு பிறகு இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் யூசர் ஐடி அண்ட் யூசர் நேம் வேணும். ஸோ அந்த இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு இதுல இருந்து பிளேஸ் ஹோல்டர் யூசர் ஐடி அப்படின்னும் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இதில் நான் டைப் பண்ணுற வேல்யூ யூசர் என்ன வேல்யூ இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் டைப் பண்ணுறாங்களோ அதை ஆப்வியஸ்லி நான் என்ன அப்படின்னா வந்து என்னோட பிளேஸ் ஹோல்டரில் ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுக்கு வேல்யூ யூசர் ஐடி அண்ட் தென் ஆன் சேஞ்ச் டெக்ஸ்டில்
என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை டைரக்டா யூசர் ஐடியில செட் பண்ணிடுறேன். ஸோ யூசர் ஐடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கிடைச்சிரும். அடுத்தது இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல யூசர் நேம், பிளேஸ்ஹோல்டர் யூசர் நேம், வேல்யூ யூசர் நேம், நான் சேஞ்ச் டெக்ஸ்ட்ல வேல்யூ, செட் யூசர் நேம்ல அந்த வேல்யூ செட் பண்ணிடுறேன். ஸோ லிட்டரலாக இதுவும் கிடச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாகின் பட்டன். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து டைரக்டாக ஒரு பட்டன் டேக் யூஸ் பண்ணிட்டு இதில் டைட்டில் லாகின், பட் பட்டன் வந்து டிசேபிள்டாக இருக்கணும். எப்போ அப்படின்னா நாட் யூசர் ஐடி ஆர் நாட் யூசர் நேம். ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அந்த பட்டன் எனக்கு இந்த மாதிரி டிசேபிள்டாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆன் ப்ரெஸ்ல நான் லாகினுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான லைக் ஸ்டைலிங்ஸ் பண்ணிடலாம். இதுல இருந்து styles டாட் கண்டெய்னர், இங்கே போயிட்டு கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு flex1 justify content center align item center அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்க்ரீனோட சென்டருக்கு வந்துடும். இதுக்கு பிறகு இந்த ரெண்டு இன்புட் ஃபீல்டுக்கும் ஸ்டைல் மென்ஷன் பண்ணலாம். styles டாட் இன்புட். ஸோ இன்புட்டுக்கு border with 1. ஸோ பார்டர் கிடச்சிட்டு பார்டர் கலர் gray and then with ஒரு 200 pixels or let's say width வந்து 90% கொடுப்போம். வித்தோட இது பர்சன்ட்ல ரொம்ப irregular இருக்கனால let's say 200 pixelsே கொடுத்துடலாம். and then margin bottom 20 pixel, அந்த கேப்பும் கிடைச்சிருது. அண்ட் இதுக்கு உள்ள வந்து பேடிங் ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ இது ஆட் ஆகிட்டு இட்ஸ் குட். இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் யூசர் ஐடி டைப் பண்ணேன் அப்படின்னா யூசர் ஐடி வருது. யூசர் நேம் டைப் பண்ணால் எனக்கு லாகின் பட்டனை எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் நான் வேல்யூஸ் டைப் பண்ண பிறகு லாகின் கிளிக் பண்ண அப்படின்னா வந்து நான் யூசரை லாகின் பண்ண அலோவ் பண்ணும். ஸோ இதுக்கு அஃப்கோர்ஸ் நான் வந்து லாகின் ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணும். கான்ஸ் லாகின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதுல இருந்து simkit டாட் கனெக்ட் யூசர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் யூசரோட ஐடி பாஸ் பண்ணும், அடுத்து யூசரோட நேம், அண்ட் அடுத்தது டோக்கன் இன்ஃபர்மேஷன் நம்ம எதுவுமே பாஸ் பண்ண வேண்டாம். எதுக்காகனா நம்ம டேரெக்டாக ஆப் ஐடி அண்ட் ஆப் சைனை வச்சு கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு டோக்கன் தேவை கிடையாது. ஸோ இதில் வந்து டேரெக்டாக டாட் தன்னில் டேட்டா எடுத்துட்டு ஸோ இஃப் டேட்டா ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபர்தர் இந்த சென்ஸ் நான் ஹோம் பேஜுக்கு ரீட்ரைட் பண்ணலாம். ஸோ இந்த சென்ஸ் எனக்கு யூசர் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பட் இங்கே என்னன்னா நான் ஒரு செக் ஆட் பண்ண போகிறேன். இஃப் நாட் யூசர் ஐடி ஆர் நாட் யூசர் நேம் அப்படின்னு alert டாட் அலர்ட் டைட்டில் error அண்ட் மெசேஜ் வந்துட்டு ப்ளீஸ் என்டர்
யூசர் ஐடி அண்ட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நான் ஹோம் பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நேவிகேஷன் ஹூக் எடுத்து செட் பண்ணுறேன். கான்ஸ் நேவிகேஷன் இஸ் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன் அண்ட் இங்கே இருந்து நேவிகேஷன் டாட் நேவிகேட் டு ஹோம் பேஜ் and then அந்த யூசர் ஐடி and then யூசர் நேம் அப்கோர்ஸ் நான் என்னன்னா சென்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் வந்து லாகின் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இதை ட்ரிகர் பண்ணும். ஸோ இதோட ஆன் ப்ரெஸ்ஸில் அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் யூசர் ஐடி யூசர் நேம் இல்லாமல் நான் லாகின்னு கிளிக் பண்ண முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துல ரிடண்டன்ட் ஆயிருது. ஏன் அப்படின்னா வந்து அது இல்லாமல் எனக்கு பட்டனே கிளிக் ஆகாது அப்படின்ற போது ஸோ ஆப்வியஸ்லி அது இந்த இதை நான் ஆட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ நான் இதை டைப் பண்ணாமல் இதை கிளிக்கே பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரிகர் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும்போது எனக்கு யூசர் ஐடி அண்ட் யூசர் நேம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லாகின் பட்டன் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எரரோ எதுவுமே வரல அண்ட் எந்த மூமெண்ட்டும் இல்லை. பிகாஸ் எதுக்காகனா ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீன் நேம் திருப்பி லாகின் கொடுக்குறேன் அண்ட் எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. லெட்ஸ் see. ஓகே ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து the user info instance of user ID is invalid அப்படின்னு வந்திருக்குது. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். கனெக்ட் யூசர் யூசர் ஐடி யூசர் நேம் ஸோ இதில் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இந்த யூசர் ஐடி யூசர் நேம் சென்ட் பண்ணதில். லெட்ஸ் செக் எவ்ரிதிங் இஸ் ரைட். ஆப் கான்ஃபிக் டாட் ஆப் ஐடி ஆப் சைனு ரைட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மேபி ஒன் டைம் அப்ளிகேஷன் வேணால் ரீலோட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஜிம் வெர்ஷன் வந்துருக்குது. ஸோ ஜிம் கனெக்டடாக தான் இருக்குது. ஆல்ரைட் alright login. So user ID doesn't exist அப்படின்னு வந்திருக்குது. user user ID I okay so user ID D capital இருக்கணும். ஸோ நான் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன். அதுதான் மிஸ்டேக். ஏன் ப்ரோ அதெல்லாம் மிஸ்டேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ மிஸ்டேக். ஏன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக எனக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என்னோட ஜீகோ க்ளவுடில் வந்துட்டு யூசர் இன்ஃபோவில் யூசர் ஐடியில் வந்து ஐ வந்து கேபிட்டலில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யூசர் ஐடி இஸ் இன்வேலிட்னு வந்திருக்கா. பிகாஸ் அதில் ஐடி அப்படின்றது ஐ அண்ட் டி கேபிட்டலில் இருக்கணும். பட் நான் டி ஸ்மால் லெட்டரில் கொடுத்ததுனால அது வேற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ அதுதான் இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்கு. இல்லை நான் ஸ்மால் லெட்டரே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ யூசர் ஐடியில் கோலன் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி நான் இப்படி கொடுத்துருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ இப்போ நான் போயிட்டு யூசர் ஐடி கொடுத்துட்டு யூசர் நேம் கொடுத்துட்டு லாகின் கிளிக் பண்ணனா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிம் லாகின் சக்ஸஸ் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு.
ஸோ த ஃபர்ஸ்ட் லாகின் ப்ராசஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டன். ஸோ ஃபோக்ஸ் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காம என்ன அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இதே போல இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட்ல உங்களோட யூடியூப் ஃபீட்ல வந்து இருக்கும். அண்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ப்ராசஸ் முடிச்சதுனால நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹோம் பேஜில் ஸோ எப்படி ஒரு புது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் தென் வந்து ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருக்க கான்வர்சேஷன்ஸை லிஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த ஹோம் பேஜ். மற்ற இதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹோம் பேஜில் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ஹோம் பேஜுக்கு எனக்கு யூசர் ஐடி அண்ட் யூசர் நேம் வருது. ஸோ அதை என்ன அப்படின்னா நான் டைரெக்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருந்து cons is equal to import from what React navigation native இருந்து யூஸ் ரவுட் அப்படின்ற ஹூக் யூஸ் பண்றேன். ஸோ இங்க இருந்து யூஸ் ரவுட் அப்படின்ற ஹூக் கொடுத்துட்டு ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து எனக்கு ரவுட் அப்படின்ற ப்ராப் கிடைக்கும். ஸோ அதுல எனக்கு பெராம்ஸ் இருக்கும். ஸோ அந்த பெராம்ஸை டீஸ்ட்ரக்சர் பண்ணேன் அப்படின்னா ஸோ அதில் தான் என்னோட நான் பாஸ் பண்ணுற யூசர் ஐடி அண்ட் தென் யூசர் நேம் எனக்கு இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் எதுக்காகனா ஆப்வியஸ்லி அது ரெண்டுத்தையும் வந்து இதோட டாப் நேவ் பார்ல நான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் வச்சுட்டு அதை கிளிக் பண்ணும்போது சின்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ணும். நம்ம எந்த யூசருக்கு வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண டைப் பண்ணுறோமோ அவங்களோட ஐடி என்ட்ரு பண்ணுறதுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இன்னொரு லிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்பிளே பண்ணும். ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த கம்ப்ளீட்டா ஒரு சேஃப் ஏரியா வியூவா நான் மாத்திடுறேன். அண்ட் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஸ்டைல்ஸ் டாட் கண்டெய்னர் அண்ட் இதுல ஒரு வியூ டேக் styles dot bar and இதுல ஒரு touchable opacity ஒன்று வச்சுட்டு இதுக்குள்ள ஒரு இமேஜ் ஸோ இதில் நான் யூஸ் பண்ண போகிற சர்டைன் ஐகான்ஸ் இருக்குது இந்த ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஃபோல்டரில். ஸோ ஒன்று வந்து இந்த கிரியேட் ஐகான், இன்னொன்று வந்துட்டு எக்ஸிட் ஐகான், இன்னொன்று மோர் ஐகான். ஸோ இந்த ஐகான்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரியாக்ட் நேட்டிவ் வெக்டர் ஐகான்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் கோலு. லைக் இது வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆப்பாக பண்ணி காட்டணும் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் எதுக்காகனா அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்லே நிறைய இருக்குது. இது எத்தனை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இது தெரியுமான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. எதுக்காகனா நம்ம வீடியோவில் இருக்கிற சேனல்ஸ் நம்ம வீடியோ இருக்க வீடியோஸு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ இதை கேட்கும் போதே எனக்கு எவ்வளோ வந்து ரோல் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் எதுக்காகனா எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. கேட்டால் நான் கேட்குறேன் லைக் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஆமாம் ப்ரோ, நான் ஒரு 6 months சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸே உங்களுக்கு தெரியல. லைக் கைஸ், நீங்கள் வந்து நான் இது கண்டிப்பாக அது சொல்லி ஆகணும். இந்த வீடியோ வந்து பாதியில் நிப்பாட்டிட்டு நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து என்னோட யூடியூப் சேனல்லே வந்துட்டு ஒரு டவுன் ஆக்குற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா எப்போதுமே லைக் நம்ம சேனலில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஸோ சேனலுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ சேனல் நேமை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ, ஹோம், வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும்.
நம்ம சேனலோட மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோஸ் என்னன்னா அந்த லைவ்ன்ற டேப்ல இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரிடெக்ஸ் வித் Next.js 13, டிண்டர் க்ளோனு, பேக் அண்ட் சர்வர் வித் ஜாவா, பேக் அண்ட் சர்வர் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் அண்ட் போஸ்ட்கிரஸ், Next.js 13 கிராஷ் கோர்ஸு, சிஸ்டம் டிசைனுக்கான வீடியோஸு, யூடியூப் க்ளோன், ஜொமேட்டோ. ஸோ லிட்ரலாக வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா வீடியோஸும் இதில் இருக்கும். அப்படி அதில் இல்லாத வீடியோஸ்ன்ற இந்த டேபு கீழே இதில் சர்டைன் வீடியோஸ் இருக்கும். ஸோ ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்க. எதுக்காகனா நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ நீங்கள் சொன்னதை நான் தேடி பார்த்தேன் ப்ரோ, ஆனால் உங்கள் சேனலில் இல்லவே இல்லை அப்படின்றீங்க. பிகாஸ் இந்த வீடியோஸ் டேபு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்துட்டு ஒரு 30-40 வீடியோஸ் தான் இருந்த மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். இங்கேயே முடிஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் இதெல்லாமே நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதே இதை நீங்கள் லைவ் டேப்ல போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண க்ளோன்ஸ் அண்ட் மற்ற ஆப்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கைஸ் ப்ளீஸ் இதையும் செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இந்த காமெடியில் வர மாதிரி லைக் என்னடா எல்லாரும் தியேட்டர் வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போகிறாங்க, அதானே எனக்கும் புரியலை. என்னடா எல்லாரும் வந்துட்டு போறீங்க அப்படின்னா, நீ தான் சுற்றி ஹவுஸ்ஃபுல்லு போஸ்ட் அடிச்சு வச்சிருக்கிய அப்படின்ற மாதிரி. அது படம் பேர் ஹவுஸ்ஃபுல்ரா அப்படின்ற மாதிரி. யூடியூப் என்னன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து லைவ் வீடியோஸ் அப்படின்னு 2 டேபாக பிரித்து லைவ்ல நம்ம பண்ண வீடியோஸ் எல்லாமே லைவ்ன்ற டேப்லையும், நார்மலாக பண்ண வீடியோஸ் எல்லாமே வீடியோஸ்ன்ற டேப்லையும் இருக்கும். இது புதுசாக வர நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியலை. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அடுத்து இந்த மாதம் நான் பண்ண போகிற எல்லா வீடியோஸ்லையும் இதை நான் சொல்ல தான் போகிறேன் திருப்பி. ஏன் அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரியலை. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன பிறகு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 3 பேர் மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ நீங்கள் சொன்னீங்க லைக் இந்த மாதிரி சிஸ்டம் டிசைன் வீடியோஸ் இருக்குன்னு. ஆனால் தேடி பார்த்தேன் வீடியோஸில் அப்போலாம் வீடியோஸே இல்லையே ப்ரோ அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், மொத்தம் 290 வீடியோஸ் இருக்குது. சரியா? இந்த 290 வீடியோஸில் ஒரு 50 வீடியோஸ் ஷார்ட்ஸாக இருக்கும். பாக்கி 240 வீடியோஸும் இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோ. நீங்கள் வந்து லைவ்ன்ற டேப்ல தேடி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து கமிங் பேக் ஹியர். ஸோ லெட்ஸ் கண்டினியூ திஸ். இங்கே இருந்து ஸ்டைலில் styles.icon அண்ட் சோர்ஸில் ரிக்வயர் கொடுத்துட்டு /resources/icon-exit.png. ஸோ லாக் அவுட் பண்ணுறதுக்கு பேசிக்காக இந்த செட்டப் கொடுத்துட்றேன். ஆல்ரைட். ஸோ ஐகான் வந்துட்டு இட்ஸ் லுக்கிங் குட். ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு டெக்ஸ்ட்ல இன்ஆப் சேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசரோட ஐடியையும் நான் இதுல இருந்து மென்ஷன் பண்ணிடுறேன். யூசர் ஐடி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஆப் சேட் 123 அப்படின்னு இருக்கும். பிகாஸ் 123 தான் அந்த யூசரோட ஐடி. இங்க இருந்து இன்னொரு டெக்ஸ்ட்டை விட இதுல ஒரு வியூ கொடுத்துடலாம். அண்ட் இதுல again a touchable opacity, again a image, styles.icon, source required /resources/icon create.png. ஸோ இது வந்துட்டு ஸோ ப்ரிட்டி மச் இது வரைக்கும் எனக்கு எல்லாமே கிடச்சிட்டு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஸோ இதை கிளிக் பண்ணால் அந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிறது தேவையான பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருந்து இன்னொரு வியூ கொடுத்துட்றேன். styles.conversation அண்ட் இதில் கான்வர்சேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு காம்பனண்ட் ஃப்ரம் ஜின்கிட்ல இருந்து நான் இம்போர்ட் பண்ண போறேன். இம்போர்ட் ஃப்ரம்
Zero Cloud Zimkitல இருந்து Zimkit and conversation list import பண்ணிட்டு conversation list இதுல கொடுத்துறேன். ஸோ வார்னிங் எல்லாமே இது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு பேசிக்கான செட்டப் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு தேவையான ஸ்டைலிங் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ஸ்டைல் டாட் யூட்டில் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ப்ரிட்டி மச் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டைலிங் பண்ணிட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா இனிமே ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும் நமக்கு. கண்டெய்னர் flex 1 background color white, that's user ID yes. ஓகே வந்துட்டு. ஸோ இதுக்கு அடுத்தது ஆப் பார்ல போயிட்டு flex direction row justify content space between அப்படின்னு சொல்றேன். Tool align items in the center. அடுத்தது padding ஹரிசாண்டலா வந்து ஒரு 10 கொடுக்குறேன். ஹைட் ஒரு 50 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். பார்டர் bottom with 1 and then border bottom color மட்டும் ஒரு கிரேயிஷ் கலர் ஒன்று கொடுக்குறேன். ஆல்ரைட். ஸோ இது எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு font size 18 பிக்சல் கொடுக்குறேன். இதுல ஸ்டைல்ல ஸ்டைல் ஸ்டார்ட் டைட்டில். ஓகே. அடுத்தது மார்ஜின் font weight வந்து போல்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே. ஐகானுக்கு width 36 height 36 கொடுக்குறேன். ஐகான் சைஸ் சின்னதாயிட்டு இட்ஸ் லுக்கிங் மச் பெட்டர். அண்ட் கான்வர்சேஷன் அப்படின்ற அந்த கிளாஸ் நேமுக்கு flex 1 பிகாஸ் அதுதான் எனக்கு வந்து எல்லா லிஸ்டையும் டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ அதுக்கு 100% வித்தும் கொடுத்துறேன். ஸோ நோ கான்வர்சேஷன் எட் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த நோ கான்வர்சேஷன் எட்டை நான் எங்கேயாவது கொடுத்துருக்கேனா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ எப்படி எனக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கே நான் கொடுத்துருக்கேன் அந்த கான்வர்சேஷன் லிஸ்ட் அப்படின்ற அந்த காம்பனண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த பர்டிகுலர் யூசர் இதுக்கு முன்னாடி ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்கு. பட் அப்படி அந்த யூசர் எந்த கான்வர்சேஷனும் பண்ணாததுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நோ கான்வர்சேஷன் எட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணதோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்வர்சேஷன்ஸ் இங்கே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு மாடல் ஆன் டாப் நான் ஓப்பன் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஐம் கோனா கிரியேட் அனதர் காம்பனண்ட். ஸோ இதுல இருந்து
நியூ chat dialog.js அப்படின்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் நேட்டிவ் மாடல் யூஸ் பண்றேன். and it's gonna be transparent true. and இது எப்போ விசிபிளா இருக்கணும் இல்லை அப்படின்றத வந்து நான் டைரக்டா ப்ராப்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ண போறேன். ஓப்பன் கமா செட் ஓப்பன் அப்படின்ற ரெண்டையும் வாங்கிட்டு இதுல இருந்து விசிபிள் அப்படின்றதுல அந்த ஓப்பன் அப்படின்ற வேல்யூ மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதுல ஒரு வியூ கொடுத்துட்டு style start model mask and இதுல இருந்து keyboard avoiding view component யூஸ் பண்ணிட்டு ஸோ என்ன அப்படின்னா வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது அகெயின் லைக் நெட்ஒர்க் வர ஷட் டவுன் ஆயிட்டு ஸோ யூ கேன் சி லிட்டரலாக ஒவ்வொரு வீடியோ வரதுக்குள்ளேயும் வந்துட்டு லைக் தர் லைக் லாட் ஆஃப் இஷ்யூஸ் பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் கோனா கீப் கோயிங். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து கீபோர்ட் அவாய்டிங் வியூ இது கொடுத்துட்டு ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து பிஹேவியர்ல டைரக்டா platform.osல இருந்து if it's iOS then padding எடுத்துக்கோ இல்லை அப்படின்னா வந்து ஹைட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். அண்ட் இங்க இருந்து ஸ்டைல்ல with 100% justify content center align items center அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது இதுல இருந்து இன்னொரு வியூ கொடுத்துட்டு ஸ்டைல்ல style start model view இங்க டெக்ஸ்ட்ல நியூ chat style start title and then text input style start input placeholder user id value. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது எந்த யூசர் கூட நான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண நினைக்கணும் அந்த யூசர் ஐடி நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால இங்கே இன்னொரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் யூசர் ஐடி அப்படின்னு. It's gonna be empty. User ID and then on change textல இருந்து டைரக்டா வேல்யூ எடுத்து செட் யூசர் ஐடியில அந்த வேல்யூவை செட் பண்ணிடுறேன். ஓகே அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு வியூ, இதுல ரெண்டு பட்டன், ஒன்று வந்து கேன்சல் பட்டன், இன்னொன்று ஓகே பட்டன். இதுக்கும் ஸ்டைல் ஆட் பண்ணிடுறேன் பட்டன் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுக்கான ஸ்டைல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். மாடல் மாஸ்க் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு ஃப்ளெக்ஸ் 1 ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்
item center and then background color வந்து ஸோ பேசிக்காக ஒயிட் கலர். பட் என்ன அப்படின்னா வந்து அதோட ஒப்பாசிட்டியை வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுத்துறேன். ஸோ RGBA 0,0,0,0,0.3 அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இதுக்கு அடுத்தது மாடல் வியூ அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் with 80%, border radius 8, and then padding வந்து 20 pixels. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ இதை எங்க இருந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன்ல, ஸோ இங்க இருந்து நியூ சேட் டயலாக் யூஸ் பண்ணிட்டு இதுல ஓப்பன் அப்படின்றதுல ஓப்பன் ஒரு வேரியபிளும், செட் ஓப்பன்ல செட் ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் பாஸ் பண்ண போறோம். அதை இங்க பேசிக்கா கிரியேட் பண்ணிடுறேன். யூஸ் ஸ்டேட் ஓப்பன் கமா செட் ஓப்பன். ஸோ இது அந்த மாடலை ஓப்பன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பை டிஃபால்ட்டா இது ஃபால்ஸ்ல இருக்க போகுது. இப்போ இதை கிளிக் பண்ணனா அது ஓப்பன் ஆகிறதுக்கு செட் பண்ணும். ஸோ இதுக்கு இங்க இருக்கிற பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணும்போது அது ட்ரிகர் ஆகிறமா நான் செட் பண்ணும். ஸோ அதுக்கு ஆன் ப்ரெஸ்ல செட் ஓப்பன் ட்ரூ அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த மாடல் ஓப்பன் ஆகும். ஸோ வி கேன் லிட்டரலி see the model. இட்ஸ் லுக்கிங் குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதில் ஃபர்தர் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தது டைட்டிலுக்கு மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல், font size 16 பிக்சல், font weight bold. ஸோ டைட்டில் இது பண்ணியாச்சு. அடுத்தது இன்புட். ஸோ பேடிங் ஹரிசாண்டல் 10, border width 1, border color ஒரு ஒயிட்டிஷ் கிரே ஆட் பண்றேன். ஆல்ரைட், height 50, margin bottom ஒரு 20. okay, background color white and border radius ஒரு 8 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ அந்த chat ஐடி என்டர் பண்றதுக்கான இது கிடைச்சிட்டு, ஸோ இதுக்கு அடுத்தது பட்டன் பாக்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதுவும் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான பாக்ஸ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் இங்கேருந்து ஐடி கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா நான் சேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் டூ திஸ். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இங்கேருந்து ஒன்ஸ் கேன்சல் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆன் ப்ரெஸ்ல செட் ஓப்பனை வந்து ஃபால்ஸுக்கு செட் பண்ணிடுறேன். ஸோ தட் இப்போ இங்கேருந்து நான் கேன்சல் கிளிக் பண்ணால் பாக்ஸ் க்ளோஸ் ஆயிரும். பட் அதே இது ஐடி கொடுத்து ஓகே கிளிக் பண்ணால் எனக்கு ஃபர்தராக ப்ரொசீட் ஆகணும். ஸோ இதுக்கு இங்கேருந்து கான்ஸ்ட் ஸ்டார்ட் சேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு யூசர் ஐடி இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து இஃப் நாட் யூசர் ஐடி
return alert error, please enter user ID அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் ஸ்டார்ட் chat என்ன அப்படின்னா இந்த ஓகே கிளிக் பண்ணும்போது ஆன் ப்ரெஸ்ல நான் ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எரர் ப்ளீஸ் என்டர் யூசர் ஐடின்னு வரும். ஓகே. ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ யூசர் ஐடி இருக்கிற பட்சத்தில் நான் ஃபஸ்ட்டு செட் ஓப்பனை ஃபால்ஸுக்கு செட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நேவிகேஷன், ஸோ நேவிகேஷன் எனக்கு தேவை. ஸோ கான்ஸ்ட் நேவிகேஷன் இஸ் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன் ஹூக்கை வந்து நான் இங்கேருந்து யூஸ் பண்ணுறேன். இதில் நேவிகேஷன் டாட் நேவிகேட் டு அந்த மெசேஜ் லிஸ்ட் பேஜுக்கு நான் நேவிகேட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் சர்டன் ப்ராப்ஸை நான் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கான்வர்சேஷன் ஐடி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராப் நேம் எல்லாமே இந்த நேமில் தான் இருக்கணும். பிகாஸ் இந்த நேமில் தான் மெசேஜ் லிஸ்ட் பேஜில் அது யூஸ் பண்ணுது. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மெசேஜ் லிஸ்ட் பேஜ் நான் கிரியேட் பண்ணது கிடையாது. மெசேஜ் லிஸ்ட் பேஜுன்ற காம்போனன்ட் ஜீரோ க்ளவுட் ஓடுது. ஸோ அப்போ அதில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டைலில் தான் நான் பாஸ் பண்ணணும். இந்த கான்வர்சேஷன் ஐடியில் யூசர் ஐடி நான் யார் கூட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுமோ அவங்களோடது. கான்வர்சேஷன் நேமில் வந்துட்டு ஸோ அந்த பர்டிகுலர் யூசரோட ஐடியவே நான் திருப்பியும் கொடுத்துடலாம். அண்ட் கான்வர்சேஷன் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. இதில் 0ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஆப் பார் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு அரே இருக்குது. ஸோ இதில் பேசிக்காக எனக்கு என்ன ஆக்ஷன்ஸ் தேவையோ அதை நான் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் ஐகான் அப்படின்றதுல கோ பேக் ஐகான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஆன் ப்ரெஸ்டில் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது நேவிகேஷன் டாட் கோ பேக் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணால் மட்டுமே போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். லைக் இதை தாண்டி அது பண்ணும் இது பண்ணும் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கதை நீங்கள் அப்படியே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாலே உங்களுக்கு இட்ஸ் மோர் தேன் என்ன. ஸோ இப்போ இதை கொடுத்தாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து யூசர் ஐடி 45 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தா எனக்கு சேட் ஸ்டார்ட் ஆகுது யூசர் 45ஓட. இங்கேயே எனக்கு ஸ்க்ரீன் லோட் ஆகுது. அண்ட் so seems like everything is looking good. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே என்ன இஷ்யூ வந்துருக்குன்னா நேவிகேஷன் டாட் செட் ஆப்ஷன்ஸ் இஃப் யூ யூஸ் யூ கால் பேக்ஸ். ஸோ இந்த இதில் இஷ்யூ வந்திருக்கு. லெட்ஸ் சி ஆப் பார் ஆக்ஷன்ஸ் அரே ஸ்டார்ட் சேட். ஓகே ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஒரு வாட்டி ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இஃப் எவ்ரி திங் இஸ் ரைட் அவர் அப்ளிகேஷன் ஷுட் ஒர்க் நவ். ஸோ என்ன பண்ணுறேன், இன்னொரு எமுலேட்டர்லேயே அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஒன் மோர். இங்கேருந்து ஆப்பை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே இதுவும் ரன் ஆகுது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு எமுலேட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது தான் ஐ திங்க் இது எனக்கு ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
எனக்கு நெட்டும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ இஷ்யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் நான் வந்து இந்த வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணும்போது நெட்டு போயிட்டு கரண்ட் போயிட்டு லைக் லிட்டரலா எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஒன் ஆஃப்டர் தி அதர். லைக் இந்த ஸ்ட்ரீம் நாசமா போகணும் அப்படின்ற மாதிரி யாரோ நினைச்சு நமக்கு அதெல்லாம் நடக்கிற மாதிரி இதாகுது. பட் வில் ஜஸ்ட் கீப் கோயிங். ஸோ எஸ் நெட் இருக்குது, இதுலேயும் நெட் வந்துட்டு ஸோ ப்ரிட்டி மச் இப்போதைக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. திருப்பி நெட்ஒர்க் கட் ஆகிறதுக்கு முன்னாடி வில் டெஸ்ட் திஸ் ஒன். npm run android. ரைட், ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எமுலேட்டரில் அது இப்போ தான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம். அந்த எமுலேட்டரில் ஜஸ்ட் ஆப்பை ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணும். Let's see what's happening. Okay. Installing APK வருது. Fine. ஹோப் இன்ஸ்டாலேஷன்ல எந்த பிரச்சனையும் இருக்காது நம்புறேன். பிகாஸ் என்னோட ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் இட்ஸ் லைக் அண்ட் இது வந்துட்டு லைக் ஒரு காமன் இஷ்யூ. லைக் எப்போதுமே புது புது வெர்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் அப்டேட் பண்ணாமல் ஓல்டர் வெர்ஷனே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷனில் வந்துட்டு அவங்க ஏதாவது பக்கை சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓல்டர் வெர்ஷன்லேருந்து நீங்கள் அதுலேயே லைக் ஏதாவது அப்டேட் பண்ணும்போது ஏபிஐ ஏதாவது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி அந்த பக்கோட சேர்த்து இன்னும் உங்களோட ஓஎஸ் அப்டேட் ஆகும்போது, அதான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ், வேற வழி இல்லை, அடுத்த வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட் ஸ்டோரேஜ் நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இங்கே எனக்கு அதான் நடக்குது. ஏன்னா நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டோரேஜ் இன்ஸ்டால் பண்ணி மோர் தேன் லைக் 8 to 9 months ஆக போகுது, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1 year. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து புதுசு வெர்ஷன் வந்திருக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, பட் நான் அதை இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ ஸ்டில் ஓல்டர் வெர்ஷனே இது பண்ணிட்டு இருக்கனால எனக்கு எமுலேட்டரில் வந்துட்டு லைக் இட்ஸ் லிட்ரலி ஹேங்கிங். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க, லைக் லிட்ரலாக வந்துட்டு எல்லாமே கிராஷ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு எமுலேட்டருக்குள்ள. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் ஆப்பாலே இன்ஸ்டால் ஆக முடியாது. இட் வில் லைக் லிட்ரலி ஹேங் ஆன். அதான் எனக்கு நடக்குது. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் நான் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பிகாஸ் லிட்ரலாக எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஐ ஹவ் லாட் ஆஃப் க்ரோம் விண்டோஸ் ரன்னிங். ஸோ அதுவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் மை சிஸ்டம் மெமரியை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும். Let me try and close pretty much everything I have. I guess it's stuck. Let's start again. And even in the stream கூட வந்துட்டு it might stuck. ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை இன்னும் லைக் டெவலப் பண்ணி முடிக்கிறது இன்னும் இட்ஸ் லிட்ரலி தி ஸ்ட்ரகிள். ஓகே, இது இது லைக் எமுலேட்டர் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுது, விட்டா வெடிச்சிரும் போல சிஸ்டம் அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. ஓகே, பட் லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன்.
I'm still not sure. So you can literally imagine like ஒரு ரெண்டு எமுலேட்டர் வந்து ஒரு 16 GB RAM with 8 core GPU 8 core CPU இருக்கிற ஒரு மிஷினில் ரன் பண்ணும்போதே எவ்வளோ ஸ்டக் ஆகுது அப்படின்னு. அப்போ 8 GB RAM வச்சு நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வி கேன் டூ இட். பட் இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சேட் ஆப்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு லிட்டலாக நீங்கள் ரெண்டு எமுலேட்டர் இருந்தால் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இல்லைனா ஆப்வியஸ்லி நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், விச் இஸ் அனதர் ஆப்ஷன். பட் ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆகுது. எப், ஒரு இதில் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ இன்னொரு இதில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. வெயிட், ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர். எப், ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே, லோட் ஆகுது. there we go. ஒரு இதில் வந்துட்டு இன்னொரு இதில் ஓகே, இன்னொரு இதுலேயும் வந்துட்டு ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதில் இருந்து யூசர் ஐடி 26 கொடுக்குறேன். யூசர் நேம் கெவின் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். லாகின். ஆல்ரைட், இங்கே இருந்து யூசர் ஐடி 85 அண்ட் யூசர் நேம் பீட்டர் அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ என்னென்னா இங்கேருந்து புது சேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். யூசர் ஐடி 85க்கு ஒரு புது சேட் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஓகே கொடுக்குறேன். அண்ட் இப்போ இங்கேருந்து இந்த சேட் ஸ்க்ரீன்லாம் நீங்கள் க்ரியேட்டே பண்ணலே ப்ரோ அப்படின்னா இதை தான் நமக்கு என்ன அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற அந்த ஆப் நேவிகேஷனில் நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த மெசேஜ் லிஸ்ட் பேஜ் ஃப்ரம் ஜீகோ க்ளவுட். அதுவே நமக்கு என்ன அப்படின்னா அந்த பேஜை கொண்டு வந்துட்டு நான் தனியாக க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இங்கேருந்து ஹேதர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கெவின் அப்படின்ற யூசர்கிட்ட இருந்து ஹேதர் அப்படின்ற மெசேஜ் வந்துருக்கு. அண்ட் இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ இங்கே இஷ்யூ வந்துருக்கு, ஆன் ப்ரெஸ்ட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், இட்ஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் சி கான்வர்சேஷன் லிஸ்ட்டில் நம்ம என்ன சேட்டை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து ஸோ கான்வர்சேஷன் லிஸ்ட்டில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஸோ இதில் ஆன் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆன் ப்ரெஸ்ட் இதில் ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு கான்வர்சேஷனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன அப்படின்னா வந்து அந்த மெசேஜ் லிஸ்ட் பேஜுக்கு தான் நேவிகேட் ஆகணும். ஸோ இங்கே இருந்து ஸோ இதுலேயே நேவிகேஷன் செட் பண்ணணும். கான்ஸ் நேவிகேஷன் இஸ் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன். அண்ட் இங்கே இருந்து ஆன் ப்ரெஸ்ஸில் என்ன அப்படின்னா லிட்டரலாக எனக்கு வந்து இதில் ப்ராப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராப்ஸை எடுத்து பிகாஸ் எந்த யூஸரோட கான்வர்சேஷன் ஐடி அந்த டைப்பு யூஸரோட நேம் எல்லாமே இந்த ப்ராப்ஸில் இருக்கும். அதனால் இங்கே இருந்து நேவிகேஷன் டாட் நேவிகேட் டு மெசேஜ் லிஸ்ட் பேஜ் ஆமா. ஸோ அந்த ப்ராப்ஸை வந்து பாஸ் பண்ணிட்டு இதில் இன்னொரு ஃபங்க்ஷன் நான் ஒன்று இது பண்ணும். ஸோ கான்ஸ்ட் ப்ரீ மெசேஜ் சென்டிங் அப்படின்னு. ஸோ இது லிட்டரலாக அந்த மெசேஜ் எல்லாத்தையும் ப்ரீலோட் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களே இந்த ஃபங்க்ஷன் உள்ளே கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் ப்ரோ இதை இப்படி கிரியேட் பண்ணுறீங்கன்னா இது நான் பண்ணல, அவங்க தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்கன்னா இவங்க அப்படின்னா ஜீகோ க்ளவுட் டீம். ஸோ ஜீகோ க்ளவுட் எஸ்டிகேல அவங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் தேட் வே. இதில் வந்து அந்த ப்ரீ மெசேஜ் சென்டிங்கையும் பாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆப் பார் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி நம்ம எப்படி இதில் பாஸ் பண்ணுவோமோ அந்த ஆப் பார் ஆக்ஷன்ஸ் இங்கே எப்படி இந்த அரே கொடுத்துருக்கோமோ அதே எக்ஸாக்ட் அரேயை நம்ம இதுலேயும் பாஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதில் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ லெட்ஸ் சி
ஓகே, இப்போ ஹேதார் இருக்கு. இப்போ திருப்பி கிளிக் பண்றேன். அண்ட் இப்போ கிளிக் பண்ணனா எனக்கு ஆப்வியஸ்லி சாட் பாக்ஸுக்குள்ள போயிட்டு இப்போ இதுல இருந்து ஐ நோ யூ அப்படின்னு சொல்றேன். ஒரு இதுவும் சென்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா தெரியும், ஐ நோ யூ. இங்க இருந்து பேக் போறேன். ஸோ பீட்டர் த யூசர் ஐடி 85 ஐ நோ யூ அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கு. இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற ஒரு யூசரோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே நான் இந்த யூசர் வந்து லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணணும்ல. ஸோ இப்போ நான் இங்கேருந்து இதை கிளிக் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ லெட்ஸ் see the ஹோம் ஸ்க்ரீன். ஸோ பேசிக்காக நான் எக்ஸிட் ஐக்கானுக்கு நான் எந்த ஃபீச்சருமே ஆட் பண்ணல. ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா cons exit is equal to navigation dot navigate to login screen and மறக்காம யூசரை லாக் அவுட் பண்ணும். ஸோ zimkit dot disconnect user அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த யூசரை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ அகெயின் இங்கேருந்து இந்த எக்ஸிட் இதை இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டியோட ஆன் ப்ரெஸ்ல மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ இங்கேருந்து கிளிக் பண்ணால் எனக்கு லாக் அவுட் ஆகிட்டு. ஸோ இதில் இங்கேருந்து இப்போ லட்ச யூசர் ஐடி வந்து 67, நேம் வந்து லெட்ஸே ஆடம் அப்படின்னு சொல்கிறேன், லாகின். ஸோ இப்போ இதில் இருந்து நான் இப்போ இந்த பர்டிகுலர் மொபைலில் இருந்து ஸோ பீட்டராகவே லாகின் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆடம் கூட சாட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸே ஆடமோட ஐடி 67, ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இது ஜஸ்ட் அ வார்னிங்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கேருந்து folks don't forget to like and subscribe அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இமீடியட்டாக அந்த இது பாப் ஆயிருக்கு. ஸோ folks don't forget to like அப்படின்னு. ஸோ இங்கே போய் பார்த்தோன்னா இந்த ஓப்பன் பண்ணி folks don't forget to like and subscribe. ஸோ இப்போ அந்த சேட்லேருந்து நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னா yeah sure no worries அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் கொடுத்துட்றேன். ஸோ வந்தோடனே இங்கே நோட்டிஃபிகேஷன் பாப்பாரதை பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணனா இங்கேருந்து yeah sure no worries அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ கைஸ் லிட்டரலாக வித்தின் லைக் அண்ட் ஹவரில் நம்ம என்ன அப்படின்னா வந்து டோட்டல் சேட் அப்ளிகேஷன், அதுவும் ரியாக்ட் நேட்டிவ்ல நம்ம ஒரு இன் ஆப் சேட் வந்து நம்ம பில்ட்